Welcome back to my channel is JK Wrestling Universe. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா டே 1 பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு ரெசல்மேனியா டே 1ஓட ஃபஸ்ட்டு மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்சை பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு மேட்சில் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். கந்தர் விசிஸ் ஜே உசைன்னு மேட்ச்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ரெசல்மேனியா தொடங்கினோன்னா கேம் ட்ரிபிள் ஹெச் உள்ள இருந்தார். ஸோ அவர் வந்து இன்னைக்கு ஆனால் ஷோவை பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவர் அந்த ரிங் விட்டு அந்த ஃபயர் அதெல்லாம் வெடிச்சு பார்த்தீங்கன்னா இதாகுது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் டீம் பார்த்தீங்கன்னா உள்ள வராங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜேஓஸோட ஒரு மேசிவ் என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறது மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ க்ரௌடு மத்தியில் கூட ஸோ ஒரு சில பொண்ணுங்களாம் வச்சு பார்த்தீங்கன்னா டான்ஸ் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையாக நல்லா இருந்துச்சு. ஸோ தட் லேடிஸ் தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஜேஓஸைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்மேனியாவில் ஒரு கிராண்டஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணதுனால நம்ம எல்லாரும் ஸோ வழக்கம் போல இல்லாமல் இயல்பாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஜேஓஸோ ரெசல்மேனியாவில் ஸோ அவர் ரேம்பில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா வருவார் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் அவர் எப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் இருந்து தான் அவரோட கிராண்டஸ்ட் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்தாரு. ஸோ உண்மையில பார்த்தீங்கன்னா மேசிவாக இருந்து ஸோ குறிப்பாக ரேமில் பார்த்தீங்கன்னா கொடியெல்லாம் ஏற்றிட்டு அந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. ஸோ அது எனக்கு உடனே பார்த்தீங்கன்னா ஜான்சனாவோட ஒரு ரெசல்மேனியாவோட என்ட்ரன்ஸ் ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ குறிப்பாக ஒரு ரெசல்மேனியாவில் வந்து ஜான்சனா மாதிரி ஒரு 30-40 பேர்த்த பார்த்தீங்கன்னா அந்த ரிங் ரேம்பில் நிற்க வச்சு யூகே ஒன் சிமி போட்டு ஒரு கிராண்டஸ்டான என்ட்ரன்ஸை ஜான்சனா கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தோணுச்சு. பட் நம்ம இவர் ஜேவுஸோ வந்து ஃபேன்ஸ் மத்தியில் இருந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ட்ரன்ஸ் ஆகி ரிங்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்தார். ஸோ உடனே அதுக்கப்புறம் பயங்கரமான வரவேற்பு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் இருந்து ஜேவுஸை பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுதி அரேபியாவோட கிங்கான ஸோ டர்க்கல் ஏர் ஷேக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெசல்மேனியாவை பார்க்குறதுக்கு வந்திருந்தார். ஸோ அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஜேவுஸை என்ட்ரன்ஸ் ஆகிட்டார். ஃபேன்ஸ் மத்தியில் இருந்து ஒரு பயங்கரமான ஆரவாரத்தோடு தான் பார்த்தீங்கன்னா அவர் உள்ள இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் த கந்தரோட என்ட்ரன்ஸ். ஸோ அவருக்கு எப்போ மாதிரி ஒரு நார்மலான என்ட்ரன்ஸ் தான். ஸோ அவர் எப்போ மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே அவரை அதாவது கொஞ்சம் மூவ் பண்ணாங்க. ஸோ அவர் வில்லன் தானே. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லேருந்து ஒரு இன்ட்ரப்ட் கிடைக்கல. ஸோ ஃபைனலி மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 வாரம் தரமாக ஃபைட் பண்ணாங்க. ரொம்பவும் ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா கொண்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கந்தரோட ஒரு டாமினேஷன் ஆரம்பிக்குது. ஸோ அவர் வந்து நெக்ஸ்ட் சாப்பிட பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டுவிட்டார் ஜேவுஸாகி. ஸோ போட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடித்து தள்ளிட்டு இருந்தார். ஸோ இதை அந்த கழுத்தில் லாக்கு போடுறது. ஸோ அதுக்கப்புறமா சாப்ஸு இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. சூப்ளாக்ஸ் எல்லாம் ரிங்குக்கு மேலே இருந்து தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜேவோட டைம் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப ஷாக்கிங்காக குறுகிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மூமெண்ட்டை கொடுத்தாரு. ஸோ வாடி வந்து ஸ்பியரை போட்டுட்டு பின் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணார். பட் கந்தர் பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாரு. ஸோ 2 நேரம் அப்படி பார்த்தீங்கன்னா பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸோ கந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்வால்வ்மெண்ட் பண்ணார். ஸோ குறிப்பாக ரிங்குக்கு மேலே வந்து அந்த பெல்ட் எடுத்துகிட்டு போகிறது மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வரும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜேவுஸோ வாடி வந்து பார்த்தீங்கன்னா சாட நேரம் ரெஃப்ரி ஒதுங்கிடுவார். ஸோ அவர் ஒதுங்கவும் நம்ம கந்தர் வந்து அந்த டைட்டில் எடுத்து ஜேவுஸோட மூஞ்சில் பார்த்தீங்கன்னா அடிச்சு விடுவார். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு சூப்ளாக்ஸ் போட்டுட்டு இந்த பின் பண்ணி ஜெயிச்சுடுவார் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். பட் ஜேவுஸோ பார்த்தீங்கன்னா அதையும் கிக் அவுட் அடிச்சிட்டாரு. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சிருச்சு ஜேவுஸ் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா வின் பண்ண தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு லாக்கு போட்டிங்கன்னு போடுறாரு. பட் ஜேவுஸ் மறுபடியும் அதில் எந்திரிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் மாறி 2 வாரம் பார்த்தீங்கன்னா மாறி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்பேன்னு சொல்லி ஹிட் பெட்டு ஸோ சூப்பர் கிக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வாரம் மாற பார்த்தீங்கன்னா சிலார்னு பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் கந்தர் பார்த்தீங்கன்னா அவரோட நெக்கோட அந்த லாக்கை போடுறாரு. ஸோ இந்த தடவை டக்குன்னு ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக ஜேவுஸோ அவருக்கு ஒரு சூப்ளக்ஸை போட்டு ஸோ அந்த ஒரு ரொட்டேட்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ரிங்கு கார்னர்ல இருந்து ஜே அப்படி திரும்பி பார்க்கறாரு. நம்ம கந்தர் வந்து ஓடி வந்து நம்ம இவரை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவாரு. ஸோ அதுக்கப்புறம் ஜேவுஸோ மறுபடியும் ஒரு ஸ்பியரா போடுறாரு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ உடனே மேட்சோட கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா வந்துடுது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜேவுஸோ ஒரு அதாவது ரிங்குக்கு மேலே ஏறி பார்த்தீங்கன்னா அவரோட ஊசோஸ் பிளாஸை பார்த்தீங்கன்னா ஒரு 3 நேரம் போடுவார். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மேட்சோட ஒரு எண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகி போச்சு. ஸோ ஜேவுஸோ பார்த்தீங்கன்னா அந்த நெக்கு லாக்கோ பார்த்தீங்கன்னா போட்டு கந்தர் வந்து டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜேவுஸோ வின் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டாங்க. ஸோ அதாவது கந்தர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு டாமினேட்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஜேவுஸா கிளைமேக்ஸ் போர்ஷனும் நல்லா தான் கொண்டு போயிட்டு இருந்தார். அந்த ரிங்கில் இருந்து ஒரு 3 நேரம் பார்த்தீங்கன்னா உசஸ் ப்ளஸ் போட்டாரா. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா அவர் வின் பண்ணுறது மாதிரி காமிச்சிருக்கலாம். பட் அவரை பார்த்தீங்கன்னா டேப் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் எனக்கு ஒரு மைனஸ். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ச் தரமாக கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜேவுஸோட கனவு பார்த்தீங்கன்னா நிறைவேறிச்சிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 20 வருஷமான ஒரு கனவு ரெஸ்லிங் கரியரில் அவர் ஒரு டேக் டீமாக இருந்து ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒரு வேர்ல்டு டைட்டில் ஜெயிச்சிருந்தாரு. ஸோ இதை செலிப்ரேஷன் பண்ணுறது
பண்ணதுக்கு அவரோட அண்ணன் ஜெமி உசா பார்த்தீங்கன்னா உள்ள இருந்துட்டாரு. ஸோ அவர் உள்ள இருந்து ஸோ நான் ஜெமி உசா தான் ஹீல் டர்ன் பண்ண போறாரா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பட் அப்படி ஒன்றும் பண்ணாமல் 2 பேரும் பார்த்தீங்கன்னா மாறி பார்த்தீங்கன்னா கெட்டி பிடிச்சி கொஞ்ச நேரத்துக்கு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலி மூமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஈட் மூமெண்ட்டை ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக போட்டாங்க. போட்டுட்டு ஃபேன்ஸ் மத்தி எப்படி ராம்பு சைடு கூட போகலை. ஸோ அப்படியே ஃபேன்ஸ் மத்தியோட பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷனை பயங்கரமாக கொடுத்து ஸோ அந்த பைரஸ் எல்லாம் வெடிக்க வச்சு ஸோ 6 ஓவர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷோ அழகாக பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமாக முடிச்சிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் பொறுத்த வரைக்கும் நான் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லணும்னா ஸோ கந்தர் வந்து டேப் பண்ண வைக்காமல் க்ளீனாகவே பீட் பண்ண வச்சிருக்கலாம். ஸோ என்ன ப்ரோ கந்தர் வந்து பீட் பண்ண முடியுமா? ஸோ WWE இப்படி பண்ணால் தான் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பட் டேப் பண்ண வைக்கிறது அவரே தோல்வி ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. ஸோ இது பின்னுங்கப்போ ஏதோ ஒரு மூலயமா பார்த்தீங்கன்னா நம்ம ஜோஸோ நல்லாவே பார்த்தீங்கன்னா அவரை ஸோ கொதங்க வச்சு பார்த்தீங்கன்னா பின் பண்ணியிருக்கலாம். ஸோ நிறைய மூமெண்ட் இருந்து பட் அது WWE பண்ணலை. ஸோ அந்த ஒன்று தான் மைனஸு. ஸோ எப்படியோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஆகிட்டாரு. ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கந்தர் தான் அவரோட ரீட்டைன் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம அப்டேட் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னு தெரியும். ஸோ பட் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸோ ஜெயிச்சிட்டாரு. ஸோ இதனால ஃபேன்ஸ் என்னது இன்டர்நெட்டில் இதுக்கு மேலே கழிவு ஊற்றாமல் இருந்தால் போதான். எனக்கும் ஜெய்ஸோ ஜெயிக்கணும்னு ஆசை தான். பட் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸு பார்த்தீங்கன்னா அவரை பூ பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் கந்தர் பக்கம் போனேன். பட் இப்போ WWE அவங்களோட ஸ்டாண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா காலை பின் வைக்காமல் நம்ம ஜெய்ஸோ தான் பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஸோ வாழ்த்து